ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. விநாயக புராணம் சாப்டர் 34. கணனை அழித்த கபில விநாயகர். அபிஜித் என்றொரு அரசன் தனக்கு வெகு நாட்களாக புத்திரன் பிறக்காததால் தவம் செய்ய காட்டுக்கு செல்ல விரும்பியவனாய் ஆட்சியை மந்திரிகளிடம் ஒப்புவித்துவிட்டு மனைவி குணபதியை அழைத்து கொண்டு காட்டுக்கு புறப்பட்டான். அங்கு வைசம்பாயனர் என்னும் முனிவரின் ஆசிரமம் இருப்பதைக் கண்டு அவரை தரிசிக்க விரும்பி மனைவியோடு ஆசிரமம் சென்று அவரை பணிந்து நின்றான். அரசே, நீ யார்? இங்கு வந்த காரணம் என்ன? என்று கேட்டார் முனிவர். கண்களிலிருந்து நீரை தாரை தாரையாக கொட்ட அரசன் வாய் மூடி மௌனியாக நின்றான். முனிவரும் ஞான திருஷ்டியின் மூலம் அரசனுடைய குறையை அறிந்து அவனுக்கு புத்திரன் பிறக்கட்டும் என்று ஆசீர்வாதித்தார். அதை கேட்ட ஆபிஜித் ஆனந்த பரவசனாகி, முனி புங்கவா, வெகு நாட்களாக குழந்தை இல்லாததால் அக்குறை நீங்க தவம் செய்ய இக்கானகம் வந்தோம். இங்கு தாங்கள் இருப்பதை அறிந்து தங்களை பணிந்து தங்கள் ஆசியை பெற விரும்பினோம். தாங்களும் எனக்கு புத்திரன் பிறப்பான் என ஆசீர்வாதித்துள்ளீர்கள். பெரியோர் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. சுவாமி, அடியேனுக்கு அந்த குறை நீங்க நான் கடைபிடிக்க வேண்டிய மார்க்கத்தையும் உபதேசிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். வைசம்பாயனர் அரசனுக்கு பரமேஸ்வரனின் பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசித்து, அரசே, சமுத்திர நதி சங்கமத்துக்கு மேற்கில் ஒரு வனம் இருக்கிறது. அங்கு சென்று 4 மாதங்கள் இம்மந்திரத்தை ஜபித்து ஹோமங்களை செய்து நிறைவேற்றி உனது நகரத்துக்கு திரும்பி செல். உன் மனக்குறை நீங்க புத்திரன் பிறப்பான் என்று அனுகிரகித்தார். வைசம்பாயனன் குறிப்பிட்ட வனத்துக்கு அபிஜித் மனைவியுடன் சென்றபோது அங்கு பிரம்மதேவன் சரஸ்வதியோடு தவம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டான். அரசனும் பிரம்மதேவனும் தவத்தில் ஈடுபட்டிருக்கையில் குணவதியும் சரஸ்வதியும் தங்கள் பதிகளுக்கு வேண்டிய சிசுரூஷைகளை செய்து வந்தனர். ஒரு நாள் சரஸ்வதி காமாவஸ்தை மேலிட்டவளாய் பிரம்மதேவன் மடிமீது வந்து படுத்தாள். நிஷ்டை கலைந்து அவள் நிலையை பார்த்து பிரம்மதேவனும் மோகாவேசம் கொண்டு அவளோடு சல்லாபம் செய்ய விரும்பினார். ஆனால் சரஸ்வதியோ இதற்கு உடன்படவில்லை. நாதா, என் உள்ளம் காமத்தால் அலைக்கழிக்கப்பட்டிருந்தாலும் நமது இன்பத்துக்கு இது வேலையல்ல. தவத்தின் நடுவே அதற்கு பங்கம் ஏற்படும் வகையில் நடந்து கொள்வது கூடாது. அது மகாபாதகமானது என்றாள். தேவி, என் உள்ளம் தாபத்தால் துடிக்கின்றது. வீண் வார்த்தைகளை பேசி என்னை தாமதிக்க வைக்காதே என்று பிரம்மதேவன் அவளை வற்புறுத்தினார். சுவாமி, தங்கள் தவத்துக்கு இடையூறு நேரிடும் எக்காரியமும் நான் உடன்பட மாட்டேன் என்றாள் சரஸ்வதி. பிரம்மதேவன் அவளை மீண்டும் வற்புறுத்தியவாறு நெருங்கினார். தேவியும் அவரிடம் அகப்படாது நகர்ந்து பக்கத்திலே இந்திராதி தேவர்கள் தவம் செய்யும் இடத்துக்கு சென்றாள். பிரம்மதேவனும் அவளை தொடர்ந்து சென்றார். சரஸ்வதி விரைந்து வருவதையும் அவளை பின்தொடர்ந்து நான்முகன் வருவதையும் கண்டு இந்திரன் ஒன்றும் தோன்றாதவனாய் பிரம்மதேவனை வரவேற்று உபசரித்து ஆசனம் அளித்தான். பிரம்மதேவா, உமக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். தாங்கள் வருகையின் காரணம் என்ன தெரியவில்லையே என்றான். பிரம்மதேவனோ சரஸ்வதியோ வாயை திறக்கவே இல்லை. ஆனால் அவர்களது முகபாவங்களிலிருந்து தோற்றங்களிலிருந்தும் தேவர்கள் நிலைமையை உணர்ந்து கொண்டனர். எப்பேற்பட்டவராயினும் அவர்கள் எத்தனையோ தவங்களில் ஈடுபட்டு மனதை கட்டுப்படுத்தி இருந்தாலும் காமன் வசப்பட்டு விட்டால் அதை வெற்றி கொள்வது இயலாத காரியம் என்று அவர் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அதை கேட்ட நான்முகன் மனம் பேதலித்து மாபெரும் தவத்தில் ஈடுபட்டு வந்த தாம் அற்ப சந்தோஷத்துக்காக அதை பங்கப்படுத்த தயாராக இருப்பதை உணர்ந்து உள்ளம் நொந்து சட்டென்று எழுந்தார். காமாக்னியால் தகித்துக் கொண்டிருந்த அவரது தேகத்திலிருந்து தேஜஸ் வெளிப்பட்டது. பிரம்மதேவன் நேராக தடாகம் சென்று நீராடி புனிதமாக மீண்டும் தவத்தில் ஈடுபடத் தொடங்கினார். பௌர்ணமி அன்று அபிஜித் ராஜனின் மனைவியான குணவதி சமுத்திர ஸ்நானம் செய்து வரும்போது தாகம் மேலிடவே தாடகத்தில் இறங்கி நீர் அருந்தினாள். அத்தண்ணீரோடு பிரம்மதேவனிடமிருந்து வெளிப்பட்ட தேஜஸும் அவள் வயிற்றினுள் சென்றது. வைசம்பாயன முனிவர் உபதேசித்தபடி 4 மாதங்கள் நியமப்படி பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து முடிவில் ஹோமம் முதலிய கர்மாக்களை நிறைவேற்றி ஊர் திரும்பினான் அபிஜித் ராஜன். குணவதி கற்பமுற்று 10வது மாதத்தில் அழகிய ஆண்மகனை ஈன்றாள். அரசன் புத்திரனுக்கு ஜாதகர்மாதிகளை முறைப்படி நடத்தி வைத்து கணன் என்று பெயர் வைத்தான். கணன் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும்போது அவனது பராக்கிரமம் அதிகமாகி வந்தது. ஒரு நாள் கீழ் திசையில் உதமாகிய சந்திரனை கண்டு பாய்ந்து சென்று அவன் இரு கைகளையும் கெட்டியாக பிடித்து தடுத்து நிறுத்தினான். சந்திரன் அவனை கெஞ்சி நல்வார்த்தைகளை சொல்லி தன்னை விட்டுவிடுமாறு கேட்கவே அவனை போகவிட்டான் கணன். மற்றொரு நாள் நகரத்து வாயிலில் மதங்கொண்டு யானை ஒன்று கட்டுக்களை அறுத்து கொண்டு
மக்களை மிதித்தும் துதிக்கையால் தூக்கி எறிந்தும் அட்டகாசம் செய்து கொண்டிருந்தது. கணன் அதை கேட்டு அங்கு சென்று ஆயுதம் ஏதுமின்றி இரு கைகளாலும் யானையின் கன்னங்களிலே அறைந்து அதன் மத்தத்தை பிடித்து பிளந்தான். அவனுடைய வலிவுக்கு முன்னால் யானையின் பலம் எம்மாத்திரம்! கணப்பொழுதில் யானை இறந்து வீழ்ந்தது. வலிமையில் சிறந்து விளங்கியதோடு அவன் இதர நற்குணங்களையும் பெற்றிருந்தான். ஒரு நாள் கணன் தன் தந்தையிடம் விடை பெற்று வனத்துக்கு தவம் செய்ய சென்றான். பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து கைலாசபதியை குறித்து 1000 வருடம் கடுந்தவம் செய்தான். பின்பு ஒற்றை காலில் நின்றவாறு நீரை மட்டும் அருந்தியவனாய் 30 வருடமும் வாயுவை உணவாக கொண்டு 10 வருடமும் எவ்வித ஆகாரமுமின்றி 10 வருடமும் தவம் செய்தான். அவனிடமிருந்து தோன்றிய யோகாக்னி தேவலோகம் வரை சென்று தகித்தது. அதன் உக்ரத்தை தாங்க மாட்டாது தேவர்கள் கைலாசம் சென்று பரமேஸ்வரனை பணிந்தனர். உமாபதி பூலோகத்தில் பஞ்சாட்சரம் ஜபித்து தங்களை குறித்து ஒருவன் உக்ர தவத்தில் ஈடுபட்டிருக்கிறான். அவனிடமிருந்து உண்டாகும் யோகாக்னியால் தேவலோகம் தகிக்கிறது. தாங்கள்தான் எங்களை காத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். தேவர்களுக்கு அபயம் கொடுத்து கைலாசநாதர் ரிஷப வாகனத்தில் பார்வதி சமேதராக கணனுக்கு தரிசனம் தந்தார். கணன் பரமேஸ்வரனை கண்டு மெய்சிலிட்டு அவரை மும்முறை வலம் வந்து நமஸ்கரித்தான். பரமேஸ்வரா, தங்கள் தரிசனம் கிட்டியிருந்தால் நானும் பாகியவானானேன். தங்களிடம் இடையராத பக்தி எனக்கு இருக்கும்படி தாங்கள் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். சிவபெருமானும் அவன் விருப்பம் நிறைவேறும்படி அருளி அவனுக்கு மூல உலகங்களையும் வென்று ஆளத்தக்க பாக்கியத்தையும் பிரம்மன் இந்திரன் முதலானவர்களாலும் அழிவுறா நீண்ட ஆயுளையும் தந்தார். கணன் ஊர் திரும்பி பெற்றோரிடம் தான் பெற்று வந்த வரங்களை சொல்லி அவர்கள் ஆசியை பெற்றிருந்தான். சிறிது காலத்துக்கெல்லாம் அபிஜித் ராஜன் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்து ஆட்சி பொறுப்பையும் அவனுக்கு கொடுத்து சிவபெருமானை ஆராதிப்பதில் ஈடுபட்டான். கணன் அரசு கட்டிலேறியதும் பரமேஸ்வரன் கொடுத்த வரத்தின் மூலம் மூவுலகங்களையும் வசப்படுத்தி தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர விரும்பினான். மந்திரிகளையும் தனது குமாரர்களாகிய சூலபாணி, சுலபன் ஆகியோரையும் அழைத்து திக்கு விஜயத்திற்கு புறப்பட தயாராகும்படி கூறினான். சதுரங்க படைகளோடு புறப்பட்டு வந்த கணனை எதிர்த்து போரிட பூவுலகில் யாரும் இல்லை. சென்ற இடமெல்லாம் அரசர்கள் அவனை வரவேற்று பணிந்து ஏராளமான செல்வங்களை வாரி தந்தனர். பூவுலகம் முழுமையும் வெற்றி கொண்ட பின்னர் கணன் தன் படைகளுடன் தேவலோகம் சென்றான். அங்கு தேவேந்திரனுடைய உச்சை சிரம் என்ற குதிரையை கைப்பற்றி அதன் மீது ஏறி அமர்ந்தான். இதை தூதுவர்கள் மூலம் கேள்விப்பட்ட இந்திரன் மிகுந்த கோபம் கொண்டு ஓடி வந்தான். அவனோடு இதர தேவர்களும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தனர். அங்கே சதுரங்க படைகளோடு கணன் போருக்கு தயாராக இருப்பதை கண்டதும் அவனை இலகுவில் வெற்றி கொள்ளுவது இயலாது என்பதை உணர்ந்து நல்ல வார்த்தைகளால் குதிரையை விட்டுவிட்டு ஊர் திரும்புமாறு கேட்டுக்கொண்டான் இந்திரன். கணன் இந்திரனை ஜெயித்து தேவலோகத்தை தன் வசமாக்கி கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கும் போது அவனுடைய நல்ல வார்த்தைகளுக்கு இணங்கி விடுவானா என்ன? தேவேந்திரா, குதிரையை விட்டு விட்டு செல்லுமாறு என்னை கூறுகிறாயே, உன் ஐராவதத்தையும் அல்லவா கைப்பற்றி செல்வதற்கு நான் வந்திருக்கிறேன் என்றான் கணன். அவன் வார்த்தைகளை கேட்ட இந்திரன் கோபம் மிகுந்தவனாய் தேவர்களை போரிடுமாறு உத்தரவிட்டான். இரு தரத்தாருக்கும் மோதிக்கொண்டனர். மிகவும் உக்கிரமான யுத்தம் நடந்தது. இந்திரன் ஐராவதத்தை கணன் அருகில் செலுத்தி குலிசம் என்ற ஆயுதத்தால் அவனை தாக்கினான். மூர்ச்சித்து விழுந்த கணனும் இமைப்பொழுதில் மூர்ச்சை தெளிந்து எழுந்து இந்திரனை நெருங்கி அவனை குரூரமாக தாக்கி அவன் ஆயுதங்களை கீழே விழ செய்தான். பின்னர் இருவரும் தம் வாகனங்களை விட்டு இறங்கி ஒருவரோடு ஒருவர் கை கலந்தனர். இந்திரனின் தலையிலேயே ஓங்கி குட்டினான் கணன். இதனால் திக்பிரமை அடைந்தவனாய் இந்திரன் கீழே உட்கார்ந்து விட்டான். அவனது நிலையை கண்டு இறங்கியவனாய் கணன், தேவேந்திரா, கவலைப்படாதே. தேவலோகம் உன் வசம் இருக்கட்டும். என் ஆதிக்கத்தின் கீழ் அதை நீ வழக்கம் போல நிர்வகித்து வரலாம். உன் வேலைகளில் நான் குறுக்கிட மாட்டேன். என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுத்தாயானால் மீண்டும் உன்னை என் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வர தயங்க மாட்டேன் என்றான். தேவலோகத்தை வெற்றி கொண்ட கணன் சத்தியலோகத்துக்கு சென்றான். பிரம்மதேவன் அவனோடு போரிடுவதை விரும்பாது அவனை வரவேற்று ஏராளமான பரிசுகளை கொடுத்து அனுப்பினார். வைகுண்டத்திலும் மகாவிஷ்ணு அவ்விதமே அவனை கௌரவித்து அனுப்பி வைத்தார். மூவுலகம் தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்த கணனை அனைவரும் போற்றினார்கள். தானம் தர்மங்களை விடாது நடத்தி பேரும் புகழோடும் ஆட்சி புரிந்து வந்தான் கணன்.
இவ்வாறு இருந்து வரும்போது ஒரு நாள் சில வேடர்கள் அரசனிடம் வந்து, துஷ்ட மிருகங்களின் தொல்லை அதிகமாக இருக்கிறதென்று, மனிதர்கள் நடமாடுவதற்கு அவை பெருந்தொல்லைகளை விளைவிக்கின்றன என்று தெரிவித்தனர். அரசனும் மந்திரி பிரதானிகளுடன் படை வீரர்களுடன் புறப்பட்டு காட்டுக்கு சென்று துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி அழித்தான். வேட்டையிலிருந்து திரும்பி வரும்போது அரசனுக்கு மிகவும் தாகம் ஏற்பட்டு விட்டது. தண்ணீருக்காக அலைந்து திரிந்து கடைசியாக அங்கே தென்பட்ட சோலை ஒன்றினுள் தன் பரிவாரங்களோடு நுழைந்தான். ஸ்படிகம் போன்ற நிறை கொண்ட நதியிலே இறங்கி களைப்பு நீங்க நீராடி மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தான். அப்போது அச்சோலையில் ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்த கபில முனிவரின் சிஷ்யர்களில் ஒருவர் தண்ணீர் எடுத்து செல்ல அந்நதிக்கு வந்தான். நதிக்கரையில் அரசன் பரிவாரங்களுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு ஓடி சென்று தன் குருநாதரிடம் தெரிவித்தான். அவரும் களிப்புற்று அரசனை அழைத்து வருமாறு அவனை அனுப்பினார். முனிவனின் அழைப்பை கேட்டு பேரானந்தம் கொண்ட அரசன் சிஷ்யனோடு ஆசிரமத்துக்கு சென்றான். அங்கு கபில முனிவரை கண்டு அவரை பணிந்து வணங்கினான். தவசிரேஷ்டா, என் பெயர் கணன். அபிஜித் ராஜன் புதல்வன் நான். காட்டிலே துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி திரும்பும் போது தாகம் எடுத்து தண்ணீரை தேடி இங்கு வர நேர்ந்தது. தங்கள் தரிசனம் கிட்டியது அடியேன் பாக்கியமே என்றான். அரசே, என் ஆசிரமத்துக்கு வந்தவர்கள் பட்டினியோடு ஊர் திரும்பியதில்லை. ஆகவே உன் பரிவாரங்களையும் வர சொல்லு. அனைவரும் பசியார உண்டு இளைப்பாரி பின்னர் ஊர் திரும்பலாம் என்றார். இவ்விதம் சொன்ன கபிலர் தமது மார்பில் அணிந்திருந்த சிந்தாமணியை எடுத்து ஒரு ஆசனத்தில் வைத்து அதற்கு பூஜை செய்து அரசனுக்கும் அவனது பரிவாரங்களுக்கும் அறுசுவை ஒண்டி அளிக்க விரும்புவதாக பிரார்த்தித்தார். அந்த கணத்திலேயே அவ்வனத்தில் அழகிய நகரம் தோன்றியது. அரசனுக்கும் அவனது பரிவாரங்களுக்கும் தேவையான சகல சௌபாகியங்களும் உண்டாயின. அன்றைய தினத்தை போன்று ருசியான உணவை அரசன் இதுவரை அருந்தியதில்லை. நினைத்த மாத்திரத்தில் அற்புதங்களை செய்ய வல்ல அந்த சிந்தாமணியை தான் அடைய விரும்பினான் அரசன். ஊருக்கு புறப்படும் போது அரசன் முனிவரை வணங்கி, சுவாமி, தாங்களோ இவ்வுலகப்பற்று அனைத்தும் துறந்து பகவானின் திருவடிகளில் சேர தவம் செய்து வருகின்றீர்கள். தங்களிடம் இச்சிந்தாமணி இருப்பதை விட மூவுலகங்களுக்கும் அரசனாக விளங்கும் என்னிடம் இருப்பதே அழகு. தயவு செய்து எனக்கு அதை தாருங்கள் என்று வேண்டினான். அரசே, இது என் உயிரினும் மேலானது. அதன் மீது ஆசை கொள்ளாதே. உனக்கு வேறு எது வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றார் முனிவர். அரசனோ சிந்தாமணியை எப்படியாவது அடைந்தே தீருவது என்று உறுதி கொண்டான். அவரிடமிருந்த சிந்தாமணியை பலாத்காரமாக கைப்பற்றி கொண்டு ஊர் திரும்பினான். முனிவர் ஒன்றும் செய்ய தோன்றாதவராய் அரசன் மீது கடுமையாக கோபம் கொண்டு, அடே தூர்த்தா, என் பொருளை பலாத்காரமாக பறித்து கொண்டாயே. நான் பூஜிக்கும் அந்த பகவானே இவ்வுலகில் அவதரித்து உன் அழிவுக்கு அடிக்கோல் ஆவார் என்று சபித்தார். பின்னர் பகவானை குறித்து உக்ரமான தவத்தில் ஈடுபட்டார். மகாவிஷ்ணுவின் மாயையான சாருஹாசினி அவர் முன் தீஜ்வாலையாக தோன்றி, கபில முனிவரே, நான் மாயசக்தி. என் பெயர் சாருஹாசினி என்பது. கணன் சிவபெருமானை குறித்து அநேக வருடங்கள் தவமிருந்து பிரம்மாதி தேவர்களாலும் அழிவற்ற ஆயுளை பெற்றிருக்கிறான். ஆகவே மும்மூர்த்திகளுக்கும் ஆதார புருஷரார விநாயக பெருமான் ஒருவரால் தான் அவனுக்கு அழிவு உண்டாகும். அவரை குறித்து தவம் செய் என்றாள். முனிவர் அவளை வணங்கி, தேவி, விநாயக பெருமானை குறித்து தவம் செய்ய முறையையும் எனக்கு விளக்க வேண்டும் என்று வேண்டவே சாருஹாசினி அவருக்கு விநாயக பெருமானின் திருமந்திரத்தை உபதேசித்து 18 லட்சம் உரு ஜபித்து ஓமம் செய்தால் ஓமகுண்டத்திலிருந்து எம்பெருமான் பிரத்யட்சமாவார் என்று அருளி மறைந்தார். அவ்வாறே கபிலர் விநாயகரை குறித்து முறைப்படி மந்திரம் ஜபித்து ஹோமம் செய்ய, அதன் முடிவில் நவரத்னங்கள் இழைக்கப்பட்ட கிரீடம் அணிந்து, காதுகளில் குண்டலம் அசைந்தாட, மார்பிலே முத்து மாலை நெளிய, மோதகம், தாமரை மலர், மழு, பூமாலை முதலிய ஏந்திய 4 கரங்களுடனும் பக்தர்களுக்கு அபயமளிக்கும் கருணை நிறைந்த பார்வையோடும் சித்தி புத்தி சமேதராய் சிங்காசனத்தில் விநாயக பெருமான் எழுந்தருளினார். கபிலர் அவரை வணங்கி பலவகையாக துதித்து, சர்வேஸ்வரா, உன் தரிசனம் கிடைத்ததால் நான் பாக்கியவானானேன். அபிஜித் மகாராஜன் புத்திரன் கணன் என்பவன் என்னிடமிருந்து சிந்தாமணியை பலாத்காரமாக கவர்ந்து சென்று விட்டான். பிரம்மாவதி தேவர்களாலும் அழிவற்ற ஆயுளை பெற்றவன் அவன் என்றார். கபில முனிவரே, உம்மிடமிருந்து பலாத்காரமாக பறித்து செல்லப்பட்ட சிந்தாமணியை மீட்டு உமக்கே தருகிறேன் என்று அனுகிரகித்து மறைந்தார். அன்று இரவு கணன் நித்திரையில் பயங்கர கனவு கண்டு திடுக்கிட்டான். உடனே தாய் தந்தையரை அழைத்து வருமாறு ஆட்களை அனுப்பினான். அவர்கள் வந்தபோது அவன் முகம் விகாரம் அடைந்திருப்பதைக் கண்டு, என்ன நடந்தது குமாரா? ஏன் இப்படி விசனம் முற்று உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்டனர். அப்பா, நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு அழிவுகாலம் வந்துவிட்டதாகத்தான் தோன்றுகிறது. கனவிலே கபில முனிவர் அளவற்ற சேனைகளோடு என்னிடம் சண்டைக்கு வருவதாக கண்டேன்.
அவரோடு 4 கரங்களையுடைய வீரர் ஒருவர் வருகிறார். அவனது பாண்டங்களுக்கு முன் எனது சேனைகள் அனைத்தும் அழிந்து போகின்றன. பின்னர் அவ்வீரன் தனது கரத்தில் இருந்த மழுவாயுதத்தை ஏவிவிட அது என் சிரத்தை அழித்து தள்ளுகிறது. அம்மா, நான் இனி என்ன செய்வேன் என்று விசனத்தால் புலம்பினான் அவன். பக்கத்தில் இருந்த பிரமதன் என்றும் அமைச்சன், அரசே, இதென்ன தாங்கள் இவ்வாறு வருந்தலாமா? மூவுலகங்களையும் வெற்றி கொன்ற தாங்கள் கனவிலை காண்பதை எண்ணி வருந்துவது அழகல்ல என்றான். கிரந்தன் என்னும் மற்றொரு மந்திரி, பிரமதா, நீ அவ்விதம் சொல்வது சரியல்ல. நல்லது கெடுதல்களை அரசனுக்கு எடுத்து சொல்லி அவனுக்கு உதவி புரிவதற்காகவே நாம் இருக்கிறோம். முன்னர் நம் அரசர் கபில முனிவரிடமிருந்து சிந்தாமணியை கவர்ந்து வந்தது நினைவில்லையா? அதனால் வருத்தமுற்ற முனிவரும் அரசரை சபித்தார். அதன் பலனாகத்தான் நமது அரசனுக்கும் இப்போது பயங்கர சம்பவம் ஒன்றை கனவில் கண்டதும் என்றான். நீங்கள் இருவருமே இவ்வாறு பேசிக் கொண்டிருப்பது சரியல்ல. அரசனுக்கு சொல்லுவதோ அல்லது அவரது தவறுகளை எடுத்து சொல்லுவதற்கோ இதுதானா நேரம் என்று கடிந்து கொண்டான் 3வது அமைச்சரான விஸ்வஜித். 4வது அமைச்சர் விதந்து, அரசே, யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும். தாங்களும் பராக்கிரமசாலி. தங்களை வெல்பவர் உலகத்திலும் கிடையாது. பிரம்மாதி தேவர்களாலும் அழிவுற்ற ஆயுளை பெற்றிருக்கும் தாங்கள் கனவு கண்டதற்காக விசனப்படுவது கூடாது. சதா கபிலரையே பற்றி நினைப்பதே உங்களுக்கு எவ்விதம் கனவில் தோன்றியிருக்கிறது. அவரை ஒழித்துவிட்டால் தங்களுக்கு எவ்வித அபாயமும் கிடையாது என்றான். விநாசகாலத்தில் விவிரது புத்திதான் தோன்றும் என்பதற்கேற்ப கணன் தன் மந்திரி விதந்துவின் வார்த்தையையே ஏற்றுக்கொண்டான். உடனே கபிலருடன் யுத்தம் செய்து அவரை கொன்றுவிட படைகளை ஆயுதம் செய்யுமாறு உத்தரவிட்டான். கணன் கபிலரோடு யுத்தத்திற்கு புறப்படுகிறான் என்பதை அறிந்தபோது அபிஜித் ராஜன் பெரிதும் வேதனையடைந்து மைந்தனிடம் ஓடி வந்தான். குமாரா, நீ செய்வது சரியல்ல. ஏற்கனவே முனிவரிடமிருந்து சிந்தாமணியை அபகரித்து வந்து அவரது சாபத்துக்கு ஆளாகியிருக்கிறாய். மீண்டும் அபசாரம் செய்ய துணிந்து விட்டாயே. சிந்தாமணியை எடுத்து சென்று அவரிடமே கொடுத்து மன்னிக்குமாறு வேண்டுவதுதான் நல்லோர்களுக்கு அழகு என்றான். அழிவு காலம் நெருங்கிவிட்டதால் கணன் தந்தையின் வார்த்தைகளை அசட்டை செய்து யுத்தத்துக்கு புறப்பட்டான். ஆசிரமத்திலே கபிலர் விநாயக பெருமானின் திருமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் கணன் தனது படைகளுடன் வந்திருக்கும் செய்தி எட்டியது. உடனே அவர் பகவானை ஸ்மரித்து, விக்னராஜா, கணன் படைகளுடன் இங்கு வந்துள்ளான். எனக்கு யாதொரு தீங்கும் நேராது பாதுகாத்து அருள வேண்டும் என்று வேண்டினார். விநாயகர் தேவியரோடு எழுந்தருளி, கபில முனிவரை வருந்த வேண்டாம், வந்திருப்பவர்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று சிங்க வாகனத்தை அழைத்தார். அந்த சமயம் சித்தி தேவியார், சுவாமி, நாம் இருக்கும்போது தாங்கள் யுத்தத்துக்கு போக வேண்டுமா? என்னை அனுகிரகியுங்கள், சத்துருக்களை வென்று வருகிறேன் என்றாள். விக்னராஜரும் அவள் விருப்பத்துக்கு இணங்கி அவளது உள்ளங்கையில் ஐக்கியமானார். தன்னோடு யுத்தம் செய்ய நிராயுதபாணியாக பெண் ஒருத்தி வருவதைக் கண்டு கணன் நகைத்தான். அவன் அருகில் நின்றிருந்த குமாரர் இருவரும், தந்தையரே, எங்களுக்கு உத்தரவு கொடுங்கள், அவளை வெற்றி கொண்டு திரும்புவோம் என்று மார்த்தட்டினர். சூலபாணியும் கலபனும் தங்களது படைகளுடன் யுத்தம் செய்ய முன்வந்தனர். இமைக்கும் நேரத்தில் தேவியும் தமது கரங்களிலிருந்து லட்சோபலட்ச சேனைகளை உற்பத்தி செய்தாள். அதைக் கண்டு குமாரர் இருவரும், இதென்ன மாயையாக இருக்கிறது என அதிசயித்து எதிரி படைகளை ஆக்ரோஷத்தோடு தாக்குமாறு உத்தரவிட்டார். தேவியின் வீரர்களும் கணராஜன் படைகளும் ஒன்றோடொன்று போரிட்டனர். எங்கு திரும்பியும் பயங்கரமான காட்சியே நிலவியது. தேவியால் தோற்றுவிக்கப்பட்ட வீரர்கள் பலவித ஆயுதங்களுடனும் எதிர்த்து வந்த அரசனுடைய படைகளின் ஊடே புகுந்து எதிர்போற்றோரின் சிரங்களையும் கைகளையும் அறுத்து தள்ளினர். அவர்கள் ஏறி வந்த குதிரைகளின் முன்னங்கால்களை துண்டித்து வீரர்களை தரையில் சரியும்படி செய்தனர். இவ்விதம் பயங்கரமாக போரிட்டு கொண்டிருக்கும் போது தேவியால் தோற்றுவிக்கப்பட்ட வீரர்கள் சிறிது தளர்ச்சியுற்றது போல் தோன்றியது. உடனே தேவியும் மிகவும் உக்கிரமாக இலக்கனை தோற்விட்டாள். லட்சக்கணக்கான ஆயுதங்களை கொண்டு அவ்வீரன் எதிரிப்படையினுள் புகுந்து அவர்களை துவம்சம் செய்தான். கனப்பொழுதில் எதிரிகள் நாசமாகினர். எஞ்சிய ஒரு சிலர் உயிர் தப்ப எண்ணி நாற்புறமும் சிறிது சிதறி ஓடினர். இலக்கன் கணராஜனின் புத்திரர்களான சுலபன், சூலபாணி இருவரையும் பிடித்து விக்னராஜனின் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினான். கணநாதா, இவர்கள் இருவரும் கணராஜனின் புத்திரர்கள். அவரசன் என்னை எதிர்த்து போரிடாததால் அவனை நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை. இவர்கள் இருவரும் என்னோடு நேருக்கு நேர் நின்று வெகுநேரம் சண்டை செய்த பின்னே என்னிடம் பிடிபட்டனர் என்றான்.
இது இவ்வாறிருக்க, யுத்தத்திலே உயிர் தப்பி ஓடிய மந்திரிகள் கணராஜனிடம் சென்று, தேவியால் தோற்றுவிக்கப்பட்ட வீரன் ஒருவன் படைகளிலே புகுந்து துவம்சம் செய்ததையும் குமாரர்கள் இருவரையும் பிடித்து சென்றதையும் தெரிவித்தான். அதை கேட்ட கணராஜன் மிகுந்த சோகமுற்று வருந்தினான். அப்போது அமைச்சர்கள், அரசே, கவலையை விடுத்து எங்கள் வார்த்தைகளை செவிமடுங்கள். தங்கள் குமாரர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்றே நினைக்கிறோம். ஏனெனில் அவர்கள் பராக்கிரமம் மிக்கவர்கள். அவர்களை எதிர்த்து வீரன் அவர்களை கொல்லாது அழைத்து சென்றிருப்பதே அவர்கள் வீரத்தை மெச்சி அழைத்து சென்றிருக்க வேண்டுமென்று தோன்றவில்லையா? எஞ்சியிருக்கும் படைகளை ஒன்று சேர்த்து தாங்கள் புறப்படுங்கள். தாங்கள் இந்திராதி தேவர்களால் அழிவுறாத ஆயுள் பெற்றிருக்கும் போது கபில முனிவரும் அவரால் தோற்றுவிக்கப்பட்ட மாயா புருஷனும் உங்களை என்ன செய்து விட முடியும்? தாங்கள் யுத்தத்துக்கு புறப்படுங்கள். கபிலரை கொன்று தங்கள் குமாரர்களை மீட்டு வருவோம் என்று இதமான வார்த்தைகளை கூறினர். அதன் மீது அரசனும் நாற்புறமும் சிதறிக் கிடந்த படை வீரர்களை ஒன்று சேர்த்து யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்தான். 4 திருக்கரங்களோடு சித்தி புத்தியர் சமேதராய் சிங்கத்தின் மீது ஆரோகணித்து இருக்கும் விநாயகரையும் அவர் அருகில் இருக்கும் கபிலமுனிவரையும் கண்டபோது அவன் குரோதம் பன்மடங்காயிற்று. அடே கபிலா, இவன்தானா என்னை கொல்ல உன்னால் தோற்றுவிக்கப்பட்ட வீரன் என்று கூறி நகைத்தான். பின்னர் மறுபடியும் முனிவரை பார்த்து, என்னுடைய பராக்கிரமத்தின் தன்மை தெரியாது. நீ விளக்கினோடு விளையாடும் வெற்றிலை போன்று என்னுடன் விளையாடுகிறாய். உன்னால் தோற்றுவிக்கப்பட்ட வீரனுக்கு நீயே உத்தரவிடு. என் பாதங்களில் பணிந்து உயிர் பிச்சை கேட்டு பெறட்டும். இல்லையேல் அவனோடு நீயும் அழிந்து போய் விடுவாய் என்று கர்ஜித்தான். அடே தூர்த்தா, மமதை உன் கண்களை மறைக்க நீ குரங்கை போன்று கொக்கரிக்கிறாய். உன் ஆணவத்தை அடைக்க எம்பெருமான் அவதாரம் செய்துள்ளார். அவர் பாதத்தை தொழுதாயானால் உனக்கு சர்வமங்கலமும் உண்டாகும். வீணில் அழிவை தேடிக்கொள்ளாதே என்றார் கபிலர். கணன் அந்த வார்த்தைகளை காதில் வாங்கி கொள்ளாது வில்லை எடுத்து வளைத்தான். 5 பாணங்களை பூட்டி விநாயகரன் மீது எய்தான். அவரது திருமுடியிலே ஒன்றும், இரு புஜங்களில் 2, பாதங்களில் 2மாக வந்து வீழ்ந்த பாணங்கள் நீராகிவிட்டன. விக்னராஜன் சினம் கொண்டவராய் தமது கரத்தில் இருந்த மழு ஆயுதத்தை எடுத்து அவனை நோக்கி விடுத்தார். அதே நேரத்தில் அண்ட சராசரங்களும் கிடுகிடுத்தன. சகல புவன ஜீவராசிகளும் அழிவுகாலம் நெருங்கிவிட்டதோ என்று நடுநடுங்கின. இமை பொழுதில் விநாயகர் விடுத்த மழு கணராஜனின் சிரத்தை அறுத்து அவன் உயிரை கொடுத்தது. தேவர்கள் பூமாரி பெய்தனர். சங்கநாதம் 8 திசைகளிலும் ஒலித்தது. தங்கள் துன்பம் ஒழிந்ததென தேவர்கள் களிப்புற்று கணநாதனை போற்றி பணிந்தனர். எஞ்சிய வீரர்கள் ஓடோடி சென்று அபிஜித்ராஜனிடம் அவன் குமாரன் மடிந்ததை பற்றி தெரிவித்தனர். அவன் புத்திர சோகம் பொறுக்க மாட்டாது அழுது புலம்பினான். என் வார்த்தையை கேட்டிருந்தால் உனக்கு இந்த கதி நேர்ந்திருக்குமா? பிரம்மதேவர்களாலும் அழிவுற்ற ஆயுளை பெற்றிருந்த உனக்கு இந்த சமயத்தில் எந்த வரனும் பலனற்று போய்விட்டதே குமாரா. முனிவருக்கு அபசாரம் செய்ததன் மூலம் நீ பெற்ற அளவற்ற வரங்களும் பயனற்று போகும்படி செய்து கொண்டாயே மகனே. உனக்காக நான் எத்தனை தவம் இருந்தேன் என்றெல்லாம் கதறி அழுதான். கிரந்தன் என்னும் அமைச்சன் அரசனை நெருங்கி, அரசே, இப்போது வருந்துவதால் ஒரு பயனும் இல்லை. தங்கள் குமாரன் தாம் செய்த அபசாரத்தால் அதற்கேற்ற தண்டனை பெற்றார். தாங்கள் அச்சிந்தாமணியை எடுத்து சென்று கபில முனிவரிடமே கொடுத்து தங்கள் வம்சத்துக்கு ஏற்பட்ட அபகீர்த்திக்கு மண்மேப்பு கேளுங்கள் என்றான். அபிஜித்ராஜனும் மனதை ஒருவாறு தேற்றியவனாய் முனிவரிடமிருந்து மகன் கவர்ந்து வந்த சிந்தாமணியை எடுத்துக்கொண்டு மந்திரிகளுடன் கபில முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்தடைந்தான். அங்கு முனிவரால் ஆராரிக்கப்பட்ட விநாயக பெருமானின் சந்நிதியில் அதை வைத்து அவரை பலமுறை வணங்கி எழுந்தான். பின்னர் கபில முனிவரையும் வலம் வந்து அவரது பாதங்களில் சாஷ்டாங்கமாக வீழ்ந்தான். முனிபுங்கவா, என் குமாரன் முன் தீவினை காரணமாக தங்களுக்கு பெருத்த அபசாரம் செய்துவிட்டான். அதன் பலனை அவன் அனுபவித்தாகிவிட்டது. என் வம்சத்தில் பிறந்த அவனால் தங்களுக்கு துன்பம் விளைந்ததற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். என்னை மன்னித்து அருளுங்கள் என்று வேண்டினான். அபிஜித்ராஜனை வருந்தாதே. கணனின் புதல்வர் இருவரும் உயிரோடு இருக்கின்றார்கள். எம்பெருமான் விநாயகரின் கருணாகடாட்சம் பெற்றுள்ள அவர்கள் இருவரையும் அழைத்து சென்று அவர்களுக்கு பட்டம் கட்டி ஆட்சி புரிந்து வா என்று சொன்ன கபிலரும் விநாயகரை மனத்தில் தியானிக்க விநாயகரும் அவர்கள் முன்பு தோன்றினார்.
கபிலர் இரு கைகளையும் கூப்பி அவரை வணங்கி, சர்வேஸ்வரா, தாங்கள் அருளியது போல் என்னிடமிருந்து பலாத்காரமாக கைப்பற்ற செல்லப்பட்ட சிந்தாமணி திரும்பவும் என்னையே வந்து அடைந்து விட்டது. சிந்தாமணி முன்னர் தேவேந்திரனால் எனக்கு அளிக்கப்பட்டதாகும். ஒரு சமயம் தேவராஜன் மற்ற தேவர்களோடு சகல புவனங்களிலும் உள்ள அதிசயங்களை பார்த்து கொண்டு வரும்போது பசியும் தாகமும் அதிகரிக்கவே என் ஆசிரமத்தை கண்டு இறங்கி வந்தான். தேவர்களை ஆற்றங்கரையில் நிறுத்திவிட்டு அவன் மட்டுமே வந்து என்னை பணிந்தான். யோகத்தினால் வந்திருப்பது தேவராஜன் என்பதை அறிந்து, தேவராஜா, இங்கு வந்திருப்பதன் நோக்கம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவனும், சுவாமி, ஈஸ்வரன், மகாவிஷ்ணு, ஆலயங்கள், பெரியோர்கள், அரசமரம், அக்னி ஆகிய எவரை கண்டாலும் அவர்களை பணிந்து செல்ல வேண்டும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பூவுலகில் உள்ள அதிசயங்களை கண்ணுற்று வரும்போது தங்களை தரிசித்து செல்லலாம் என்று விரும்பி வந்தேன் என்றான். ஆசிரமத்துக்கு வந்தவர்கள் பசியோடு திரும்பி அனுமதிக்க கூடாது. ஆகவே தேவர்களையும் அழைத்து வர செய்து மகேசனை தியானிக்க அவரது திருவருளால் இந்திராதி தேவர்களுக்கு பசி நீங்க உணவு கிடைக்க செய்தேன். அதனால் மகிழ்ச்சி கொண்ட இந்திரனும் அதற்கு பிரதியாக வாயுதேவனை அனுப்பி விஷ்ணுவிடம் இருந்து தான் பெற்ற சிந்தாமணியை எடுத்து வர செய்து அதை எனக்கு அளித்தான். இந்த சிந்தாமணியை தான் கணன் என்னிடமிருந்து பேராசையால் கைப்பற்றி சென்றது. இதை தாங்களே ஏற்று அணிந்து கொள்ள வேண்டும். இன்று முதல் தங்களை சிந்தாமணி விநாயகர் என்று அழைக்க அனுமதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். விநாயகரும் மகிழ்ச்சியோடு அந்த மணியை பெற்று தமது மார்பிலே அணிந்து கொண்டார். பின்னர் முனிவருக்கும் அபிஜித் ராஜனுக்கும் அநேக வரங்களை கொடுத்து மறைந்தார். கபிலர் ஆசிரமத்தில் அவதரித்ததால் எம்பெருமானுக்கு கபில விநாயகர் என்றும், மலர்ந்த முகத்தோடு தரிசனம் கொடுத்ததால் சுமுக விநாயகர் என்றும் பெயர் விளங்கலாயிற்று. இம்மூன்று நாமங்களையும் எவரொருவர் தியானிக்கிறார்களோ அவர்கள் தமக்கேற்படும் இடையூறுகள் நீங்க சகல சௌபாகியங்களுடனும் வாழ்வார்கள்.